நரியும் கொக்கும். ஒரு ஆலமரத்தின் அடியில் மிங்கி என்ற பெண் கொக்கும் டோனி என்ற ஆண் கொக்கும் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் மிங்கி 3 முட்டைகளை இட்டாள். அவர்கள் விரைவில் பெற்றோர்களாகப் போகும் சந்தோஷத்தில் இருந்தபோது அருகில் இருந்த ஒரு குகையில் இருந்து நரி ஒன்று இவர்களை பார்த்து கொண்டிருந்தது. அந்த நரி முட்டைகளை திருடிச் சாப்பிட திட்டமிட்டது. கோல்டன் மீன்கள் பற்றிய செய்தி கேட்டதும் மிங்கியும் டோனியும் முட்டைகளை அங்கேயே விட்டுவிட்டு ஆற்றுக்குச் சென்றனர். கொக்குகள் இல்லாத நேரத்தில் வந்த நரி மிகுந்த மகிழ்ச்சியுடன் 3 முட்டைகளையும் தின்றுவிட்டது. திரும்பி வந்த மிங்கியும் டோனியும் கூடு காலியாக இருப்பதைக் கண்டு மிகவும் வருத்தப்பட்டனர். அடுத்த நாள் காலையில் டோனி ஒரு யோசனை செய்தார். அவர் ஆற்றிலிருந்து 2 வெள்ளைக் கற்களை எடுத்து வந்து முட்டைகளைப் போல கூட்டில் வைத்தார். உண்மையான முட்டைகள் என்று நினைத்து மீண்டும் வந்த நரி அந்த கற்களை விழுங்க முடியாமல் திணறி அது ஒரு கல் என்று உணர்ந்து அங்கிருந்து ஓடிப்போனது. நரியை நேரடியாக தோற்கடிக்க முடியாது என்று அறிந்த டோனி தன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த முடிவு செய்தார். அவர் மிங்கியுடன் சென்று குகைக்கு வெளியே இருந்த சிங்கராஜாவிடம் போய் சொன்னார். நரி சிங்கராஜாவை கொன்று போடுவேன் என்று சவால் விடுத்திருப்பதாக அவர் கூறினார். அன்று இரவு நரி காத்திருந்து மறுநாள் காலையில் மிங்கி, ஏற்கனவே குகைக்குள் 9 முட்டைகள் இருக்கின்றன, இப்போது மேலும் 2 வைக்கப் போகிறோம் என்று சத்தமாக சொல்வதைக் கேட்டது. இதைக் கேட்ட நரி குகைக்குள் சென்று அனைத்து முட்டைகளையும் திருட எண்ணி கொக்குகளை பின்தொடர்ந்து சிங்கராஜாவின் குகைக்குள் நுழைந்தது. குகைக்குள் முட்டைகளை தேடிய நரி திடீரென சிங்கராஜா முன்னால் வந்ததைக் கண்டதும் அதிர்ச்சியடைந்தது. நரிதான் தன்னை கொல்ல சவால் விடுத்திருப்பதாக நினைத்த சிங்கம் நரியை தாக்க ஆரம்பித்தது. இந்த தந்திரத்தால் மகிழ்ந்த மிங்கியும் டோனியும் தங்கள் கூட்டுக்கு திரும்பி வந்தனர். பின்னர் மிங்கி 3 முட்டைகளை இட்டாள். புத்திசாலித்தனத்தால் வெல்ல முடியாத பலசாலியையும் வெல்ல முடியும் என்று டோனி மிங்கிக்கு உணர்த்தினார். சிறிது காலத்துக்குப் பிறகு முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளிவந்தன. குஞ்சுகளை பார்த்து மிங்கியும் டோனியும் மகிழ்ச்சியில் திளைத்தனர்.